ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனன்று உமக்கு பணிபுரிய தகுந்தோர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, புனித மத்திய அன்பு இறை மக்களாக ஒன்றிணைந்து வந்திருக்கின்ற உடைய பிள்ளைகளாகியவர்களை ஆசீர்வதியும். மேலும் இந்த பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து உடைய இரக்கத்தை அபரிவிதமாக பொழிந்து எல்லோருக்கும் நல்ல உடலுள்ள சுகத்தையும் உள்ளத்தில் அமைதியும் கொடுத்து வழிநடத்தும். தேவைகளை சந்தித்து நலமோடும் வளமோடும் வாழ செய்யும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருளும் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
அன்பார்ந்தவர்களே, உறவை வளர்க்கக்கூடிய அருமையான நேரம். எனவே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை கைகளை பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து கைகளை குலுக்கி சமாதானம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க. சமாதானம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நண்பனுக்காய் உயிர் தருவதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்று சொன்னவர், நம்மையெல்லாம் நண்பர்கள் என்று அழைத்தவர், இதோ நமக்காக தன்னையே தந்த இறைவன், இதோ இறைவனின் செம்மறி. இச்செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
வாங்க, நன்றி வந்துட்டு சொல்லுங்கள். நன்றி பாடி நாதனை போற்றிடுவேன். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்றியின் நாயகனே எம் இறைவா, இன்றைய நாள் நம் அன்பிய குடும்ப விழாவில் கலந்து கொண்டு ஜெபித்த நம் பாசமிகு பங்கு தந்தைக்காகவும் நல்ல கால சூழலை தந்தமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் நல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். நன்மைகளின் நாயகனே எம் இறைவா, எங்கள் அன்பிய மக்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்படுவதற்காக இறைவா உமக்கு நன்றி. நன்றி பாடி நாதனை போற்றிடுவோம். நாளும் அவரின் வல்ல செயலுக்கு நன்றி பாடிடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித மத்தேயுவினுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே எல்லோருக்கும் விழா வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். ஹாப்பி ஃபீஸ்ட். யாரும் சொல்லலையே ஹாப்பி ஃபீஸ்ட்? யாரும் சொல்லலையே ஹாப்பி ஃபீஸ்ட்? அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஒரு கோயிலே இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம அன்பிய பெரிய நிறைய நண்பர்களை, நிறைய மெம்பர்ஸை கொண்ட ஒரு அன்பியம். அன்னைக்கு சுமங்கலை சர்ச்சை போகும்போது அங்கே எவ்வளோ மக்கள் இருந்தாங்களோ அதே மாதிரி இங்கே இருக்கிறோம். எனவே அந்த அளவு நிறைய மக்களை கொண்ட ஒரு அன்பியம். இந்த அன்பியம் நல்லா உற்சாகமாக இருக்கணும்னா ஆண்டு விழா தான் மிக முக்கியம். எனவே இந்த ஆண்டு விழாவை திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொண்டு இந்த ஆண்டு விழாவை நடத்தியிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டு விழா நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்த அன்பிய நிர்வாகிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உரைத்தாக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக அன்பிய மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து வந்திருக்கீங்க. எல்லாரும் வந்திருக்கீங்க மேக்சிமம், அப்படிதானே ராஜேஷ்? எல்லாரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் வந்திருக்காங்களே, என்ன கொஞ்சம் பேர் வரல போல், ஆனால் எல்லாம் வந்திருக்கீங்க மாதிரி இருக்குது. மேக்சிமம் எல்லாம் வந்திருக்காங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, எல்லோருக்கும் வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். நல்ல ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இந்த ஆண்டு விழா அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நாளில் நமக்காக வருகை தந்திருக்கின்ற அருட்சகோதரிகள், நம்முடைய மண்ணின் மைந்தை அருட்சகோதரி அவங்களுக்கும், இன்னும் ஜெரோம் மிக அருமையாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறார், அவருக்கும், ஒளி அமைத்த நம்ம வைஜி அவங்களுக்கும், நம்முடைய பிள்ளைகள் அதில் நம்ம ஹெலன் அவங்க, அப்புறம் யார் கிரிஜா அவங்க, அடுத்த வழி நடத்திய நம்ம பையன், எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அன்பார்ந்தவர்களே, மிக சிறப்பாக எல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல கால சூழ்நிலையை தந்திருக்கிறார். எனவே அதற்காக நன்றி. எல்லாத்துலேயும் முக்கியமாக அன்பின் விருந்து, இதுதான் மிக முக்கியமானது, அப்படிதானே? இவர் என்ன பண்ணார்? மத்தேயு, ஆண்டவர் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணார்? ஒரு பெரிய ஃபீஸ்ட், எல்லாரையும் கூப்பிட்டார். பெரிய விருந்தாகும், எல்லாரையும் கூப்பிட்டு வயிறார எல்லாருக்கும் உணவு கொடுத்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மகிழ்ச்சியோடு அனுப்பி வச்சுட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தார். நம்ம என்ன செய்யணும்? நல்லா சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியோடு இருந்துட்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல முயற்சிகளை எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து அடுத்த வருடமும் அன்பி ஆண்டு விழா நடக்கணும். ஏன்னா அன்பி ஆண்டு விழா நடக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை எடுங்க. நம்முடைய பகுதியில் அன்பிய ஆண்டு விழா திருப்பலியோடு நடைபெறுவது என்பது மிக முக்கியமானது.
எனவே அன்பிற்குரியவர்களே, முயற்சி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த இல்லத்தில் உள்ளவங்களுக்கு பேர் என்ன? மரியராஜம் அவர்கள். அவங்களுக்கு அண்ணா இருக்காங்க இல்லையா? வெரி குட். நல்ல இடம். எல்லாருக்கும் திருப்பலியில் கலந்து கொள்வதற்கு அருமையான ஒரு இடத்தை கொடுத்துருக்கீங்க. எனவே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பளிக்கும் அம்மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்கள் நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பு நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது.
உன் பாதம் சேர்ந்தேன் குணமாகினேன். நீ இன்றி எனக்கு வாழ்வேது, உன் அருளின்றி எனக்கு வழியேது. நீ இன்றி எனக்கு வாழ்வேது, உன் அருளின்றி எனக்கு வழியேது. அம்மா உன்னை பார்த்தேன், தாயே உன்னிடம் சரணடைந்தேன். அம்மா அம்மா உன்னை பார்த்தேன், தாயே உன்னிடம் சரணடைந்தேன். கண்ணீர் கவலை மறந்துவிட்டேன், நீயே துணையாக வந்துவிட்டேன். கண்ணீர் கவலை மறந்துவிட்டேன், நீயே துணையாக வந்துவிட்டேன். எனக்கே எல்லாம் நீதானே, என்றும் தஞ்சம் நீதானே. எனக்கே எல்லாம் நீதானே, என்றும் தஞ்சம் நீதானே. அம்மா உன்னை பார்த்தேன், தாயே உன்னிடம் சரணடைந்தேன். அம்மா அம்மா உன்னை பார்த்தேன், தாயே உன்னிடம் சரணடைந்தேன். பேராலே ஆமென்.